ஸோ அதுலேருந்து ரெட் அஃபெக்ட் ஆகிருந்தா ஸோ போயிடும். சப்போஸ் நம்ம நெட்டில் ஏதாவது இமேஜஸ் கூட எடுத்துகிட்டு ரெட்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது பார்க்குவோம். ரெட்டை இமேஜஸ் ஓகேவா. ஸோ ரெட்டை இமேஜஸ் கொடுத்துட்டு ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் ஃப்ளாஷ் அடித்த மாதிரி கண்ணில் இருக்கும், அதுக்காக தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இமேஜை எடுத்துக்குவோம். ஸோ இது மாதிரிலாம் இருக்காது, பட் லைட்டாக வந்து ஃப்ளாஷிங்கே இருக்கும் கண்ணில். ஸோ அதுக்காக தான் அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ரெட் ஐ சேவர். இப்போ இந்த ரெட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நீங்கள் போயிட்டு அந்த பர்டிகுலர் பார்ட்டை வச்சு செலக்ட் பண்ண போதும். ஸோ திரும்ப பண்ணுங்கள், ரிமூவ் ஆகிடும். ஓகேவா. ரெட்டை எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுதா? ஓகே, ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ரெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனாக இந்த ஆப்ஷன் எதுக்காகனா ஈவினிங் டைமில் ஃபோட்டோ இருக்கும்போது ஃப்ளாஷ் கண்ணில் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த ரெட்டை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த ப்ரஷ் எல்லாம் இந்த ஐட்டம்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியல. ஸோ இதே நான் ஒரு ஓல்டு ஃபோட்டோ எடுத்தோம்ல, அதை நம்ம பண்ணி பார்க்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ கலராக மாற்றது பண்ணி பார்க்கும். ஸோ ஒன்ஸ் பேக் போயிடுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோட்டோ எடுத்தோம்ல, அந்த ஃபோட்டோக்கு வந்துடுறோம். ஸோ இந்த ஃபோட்டோ பெருசு பண்ணால் கண்ட்ரோல்+, கண்ட்ரோல்- வந்து சின்னதாக. ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இது ஒரு நியூ ஃபோட்டோவை மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த 3 டூல் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி பேட்ச் ஸ்டாம்பிங் எதாவது யூஸ் பண்ணி ஃபஸ்ட் இங்கே இருக்கிறதுலாம் ரிமூவ் பண்ணுறீங்க. ஓகேவா. ஸோ என்ன ரிமூவ் பண்ணுறீங்க, இப்போ வந்து இந்த இடத்துல பேட்ச் பண்ணால் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மாதிரி எந்த ஏரியாவோ அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணால் போதும். அதே மாதிரி அங்கே வந்துடும். ஸோ ஓகே, ஸோ இதில் இருக்க எல்லா டாட்ஸும் ரிமூவ் பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டில் போனீங்கன்னா அப்படியே சைஸை நீங்கள் அந்த ஸ்கொயர் பேக்கெட் சொன்னால அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த ஏரியா வேணுமோ அதை வச்சு பிக் பண்ணுங்கள். சரி, செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் பிக். இது பேன் பண்ணுறதுக்கு. ஸோ இமேஜ் டவுன் பண்ணால் பேன் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இதே டூல் யூஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு கரெக்டாக மெர்ஜாகவே மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ செகண்ட் ஒன் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். எனக்கு வந்து இந்த இடத்த செலக்ட் பண்ணி எனக்கு இந்த இடத்த இங்கே இருக்கிற மாதிரி வேணும். ஓகேவா. சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி ஒன்று யூஸ் ஆகும். பார்க்குறது ஒரே மாதிரியாக இருந்தாலும் ஸோ ஒன்று ஒரு சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி யூஸ் ஆகும். இங்கே சைஸ் வச்சு கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், பெருசாக யூஸ் பண்ணாதீங்க. சைஸை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும், ஒரே மாதிரி சைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது 3 டூல் நீங்கள் இதோட யூஸ் பண்ணி இதெல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிமூவ் ஆகுது கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்று சோர்ஸு இல்லை ரெண்டுத்து ஹீலிங் ப்ளஸ் யூஸ் பண்ணி சப்போஸ் இந்த வார்த்தை ஆல்ட்டு பிடிச்சி இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே வரணும். ஓகேவா. ஸோ ஆல்ட்டு பிடிச்சி எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி இங்கே வரணும். ஆல்ட்டு பிடிச்சிட்டேன். சரி ஓகே. ஸோ இது மாதிரி அந்த ஃபோட்டோஸ் வந்து மாற்றிட்டேன். ஓகேவா.
இப்போ F12 பண்ணி அது ரீசெட் ஆகிடுது. இப்போ எப்படி இருந்து ஃபோட்டோ தெரியும் உங்களுக்கு, கண்ட்ரோலில் செட் பண்ணிக்கிறேன். ஸோ F12னா ரீசெட். ஓகேவா, அந்த டாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய கலர்ஸ்லாம் மாற்ற போகிறோம் அப்படின்னா இது என்ன இமேஜ் மோடு அப்படின்னு பார்க்கணும். இந்த இமேஜோட மோடு வந்து கிரே ஸ்கேல் இருக்குது. எப்படின்னா இமேஜ் மோடு அப்படி இருக்கும். அங்கே போய் பார்த்தா கிரேயில் இருக்குது. கிரேயில் இருந்தால் கிரேல் தான், இதுதான் கிரே கலர். ஸோ நம்ம RGBக்கு ஃபஸ்ட்டு மாற்றணும் அப்படின்னா RGBன்னு வச்சுங்க. அது மோடு மாற்றிடும். ஏன்னா மோடுக்கு கிரே ஸ்கேலேருந்து ஆல்ரெடி இமேஜோட மோடு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கிரே ஸ்கேல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதை RGBயை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அவருடைய இந்த ஷர்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி, இந்த கோட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ஸோ கலர் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் இருக்க செகண்ட் டூல் தான் பெஸ்ட்டு இப்போ உங்களுக்கு. ஸோ செலக்ட் பண்ணிங்க. இது மாதிரி செலக்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நல்லா ஜூம் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக தெரியும் இமேஜ். ஸோ சின்னதாக வச்சு செலக்ட் பண்ணும்போது தப்பு நிறையா இருக்கும். சப்போஸ் நீங்கள் பெரிய பேனர் எதாவது பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அந்த நீங்கள் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறது தெரியும். ஸோ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணணும். எந்த அளவுக்கு ஜூம் பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியுமோ அந்த நல்லா ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும்போது குவாலிட்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நல்லா ஜூம் பண்ணிடணும். எந்த அளவுக்கு ப்ளஸ் பண்ணணுமோ கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும் எப்பவுமே. ஸோ அதுக்கப்புறம் இந்த டூல்ஸ்லாம் சைடில் இருக்கிறது இல்லாத மாதிரி சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணால் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டூல்ஸ் எடுக்கிறதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறோம். பட் இந்த ஸ்க்ரீனே உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீனாக மாற்றலாம், எப்படி நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே, ஸோ வெளியே இருக்கும்போது நீங்கள் எப்படி வேணால் செலக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ சுகராக போக வேண்டிய அவசியம். ஓகே, செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு டீசெலக்ட்னா நமக்கு தெரியும். அடுத்து ஃபெதர் யூஸ் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ணுறது சேஞ்சஸ் பண்ண போகிற கலரை அது எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னா ஃபெதர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 3 அப்படி கொடுத்துட்டேன். இப்போ போய்ட்டு நீங்கள் கலர் மாற்ற ஷார்ட்கட் வந்து Ctrl M அப்படின்னு கொடுத்துட்டீங்க. ஸோ என்ன கலர் மாற்ற போகிறீங்க, எனக்கு ப்ளூ கலர் மாற்ற போகிறீங்கன்னா ப்ளூ கலர் வைங்க. ஓகேவா, ஸோ ப்ளூவில் லைட்டாக எனக்கு க்ரீன் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டவுன் ஆகிருக்கணும், நான் டவுன் பண்ணி அதில் லைட்டாக வந்து ரெட் அப்ளை பண்ணணும். ரெட் அட்ஜஸ்ட் பண்ணுறது அது ஜஸ்ட் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்க. இப்போ மறுபடியும் நான் ட்ரெஸ் கலர் திரும்ப எப்போயா சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ சேவ் செலெக்ஷன் டி அப்படி வச்சிட்டேன். இப்போ டி செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து நான் இந்த டையை செலக்ட் பண்ணி அதுக்கான கலரை மாற்ற போகிறேன். அப்போ டையை நல்லா ஜூம் பண்ணிவிட்டேன். ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் டூலை யூஸ் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிட்டு பண்ணி ஃபெதர் கொடுங்க. எதுக்காக ஃபெதர் கொடுக்குறோம் அப்படின்னா தெரியும் பாருங்கள், இந்த தெரியாமல் இருக்கிறதுக்காக. இல்லாட்டி கட் பண்ணது கரெக்டாக தெரியும், மாறினது தெரியும். அதனால ஃபெதர் மறுபடியும் Ctrl M பண்ணிட்டு இதனுடைய கலர்ஸ் நமக்கு என்ன வேணுமோ ஸோ இங்கே போய்ட்டு எனக்கு ப்ளூ கலராக இல்லை க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். நீங்கள் ரேஷியோ தான், எந்த ரேஷியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலோ அதை பொறுத்து தான். ஓகேயா,